இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் பேர் வந்து பாஸ்டர் ராமேஷ் தேவு. கன்னியாகுமரியில் அப்போஸ்தலர் அக்கினி திருச்சபை ஊழியத்தில் இந்தியாவிலும் பல தேசத்திலும் போய் எழுப்புதலை குறித்து பிரசங்கியை கருத்து செய்து கொண்டிருக்கிறார். அநேக வாலிபர்கள் கல்வியாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அறியாத இந்த வாய்ப்பை கொடுத்த கருத்துடைய ஸ்தோத்திரங்களை நன்றிகளை நான் நினைக்கிறேன். நான் பிரசங்கிக்கும் போது நீங்கள் கூட கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு ஃபோன் பேசினா கூட எதிர்த்தரப்பு மக்கள் ஏதாவது பேசினால நம்ம பேசணும். நீங்கள் பேசல அப்படின்னா எதிர்த்தரத்தில் நல்ல செய்திகள் பேசணும்னு நினைச்சவங்க கூட என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அதனால் 2 பேர் பேசிக்கிட்டு அதே போல் சில வார்த்தைகள் உங்களை நோக்கி வருவதற்கு நீங்கள் ஆமென் சொல்ல வேண்டும். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் கிரியைகளை செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அதிகமாக நம்மத்தில் ஈடுபட போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் அப்படின்னா அப்படி ஆக கிடக்குது அப்படின்னா அதே போல் நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உங்களுக்கு ஏற்ற தேவனுடைய சத்தங்கள் வரும் பொழுது நீங்கள் ஆமென் சொல்லி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். தாவீதுக்கு அந்த நல்ல இருதயம் இருந்துச்சு. தேவனை தேடுகிற ஒரு இருதயம், தேவன் பேரில் ஒரு பெரிய வாஞ்சை இருந்துச்சு. இன்னைக்கு இருதயத்தை பற்றி, இருதயத்தில் உண்டாகிற ஒரு எழுப்புதலை குறித்து பரிசுத்த ஆவியானவர் ஒரு மத்தியில் பேசும்படி எனக்கு அறிவுரை உணர்த்தினார். அருமையான பாஸ்டர் அகில் என்னுடைய நெருங்கிய நண்பர். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பழக்கம். அவர் இந்த ஊழியத்தை குறித்து எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தபோது அன்றையிலிருந்து ஆண்டவர் என்ன சொல்ல வேண்டும் என்று ஜெபித்த பொழுது ஒரே காரியத்தை அவர் மறுபடியும் உணர்த்தி கொண்டே இருந்தார். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அடிமேல் அடியடித்தால் அம்மையும் இதெல்லாம் நிறைய பழமொழி தெரியுறாங்க. அடிமேல் அடியடித்தால் அம்மையும் கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். அது எறும்பு ஊற கல்லும் தேயணும். அப்படியானால் தேவன் நம்மளை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவர் விரும்புகிறார். ஆமென். ஒரு தேவனுடைய திட்டங்கள் இந்த ஏரியாவில், இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய அசைவை உங்கள் மூலமாக செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய திட்டங்கள் இருக்கிறது. அதற்கான ஒரு இருதயத்தை தேவன் நமக்கு இந்த காலை நேரத்தில் தருவாராக. மத்திய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மலைப்பிரசங்கத்தில் நிறைய காரியங்களை, ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை தேவன் ஒரு சமூகத்தில் கூடி வந்த அநேக மக்களுக்கு ஒரு உபதேசத்தை சொன்ன காரியம். அதில் இந்த 8வது வசனம் ஒரு முக்கியமான ஒரு வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் ஏனென்றால் இந்த இருதயம் ரொம்ப மோசமானதுன்னு பைபிள் சொல்லுது. பயங்கரமான கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், இப்படி நிறைய விஷயத்தை குறித்து இந்த பைபிள் இருதயத்தை பறித்து பேசுது. ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரை இருதயத்தை குறித்து அநேக வார்த்தைகளை, அநேக வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கணத்தின் உணர்வுக்காக அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட பேசுகிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். யாருக்கு தேவனுடைய வார்த்தை கிடைக்கும், யாருக்கு தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும், யாருடைய இருதயத்திலே கர்த்தர் வாசம் பண்ண முடியும், யாரை கர்த்தர் அபிஷேகிக்க முடியும், யாரை கர்த்தர் பயன்படுத்த முடியும்,
யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னா, முதலாவது தேவன் விரும்புகிற ஒரு காரியம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. இருதயத்துல சுத்தம், இருதயத்துல சுத்தம். நான் ஒரு சபை போதகராக இருக்கிறதுனால விசுவாசிகளுடைய எல்லாருடைய இருதயங்களும் ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் தெரியும். இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது மகா கேடு உள்ளது அப்படி பைபிள் சொல்லுது. அந்த இருதயத்தை ஒரு மனிதன் சுத்தமாக வைத்துக் கொண்டால், அந்த இருதயத்தை ஒரு மனுஷன் கவனமாக வைத்துக் கொண்டால், தேவனுடைய தரிசனங்கள் கிடைக்கும், தேவனுடைய வெளிப்பாடுகள் கிடைக்கும், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் கிடைக்கும். தேவன் அவனை எடுத்து பயன்படுத்துவதற்கு தேவன் அவனுடைய கருவியாக எடுத்து பயன்படுத்த முடியும். தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ற தேவன் தேவ ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள தான் வாசம் பண்ணுகிறார். கட்டடத்தில் என்ன செய்யல? வாசம் பண்ண. கட்டடத்தில் தேவாலயத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. தேவ ஆவியானவர் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்றால், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு நம்முடைய இருதயங்களை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். நம்ம இருதயம் எப்படி இருக்குது? சுத்தமா இருக்குதா? செம்மையா இருக்குதா? நல்லா இருக்குதா? அதுல தேவனுக்கு பிரியமான காரியங்கள் இருக்கிறா? தாவீது பக்தன் எழுதுகிறாரு, தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதிக்கும், நம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்தணும். சுத்த இருதயத்தில் என்னை சிருஷ்டியும், இளைவரமான ஆவியை என்னை புதுப்பியும் அப்படிங்கிறார். தாவீதுடைய ஜெபம் எல்லாம் இருதயத்தை சார்ந்ததாகவே இருக்கிறது, இருதயத்தை பொறுத்ததாகவே இருக்கிறது. தாவீதுடைய இருதயம் கொஞ்சம் வித்தியாசமான இருதயமாக இருந்தபடியினால தேவன் தாவீதை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு அது ஒரு வழியாக அமைந்து விட்டது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் செம்மையாக இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு வந்து ஜெபித்தால் தேவன் ஆசீர்வதிப்பாரா? அப்படின்னா கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். ஆனால் ஆலயத்தில் வந்து ஜெபித்தால் மட்டும் ஆசீர்வாதம் வராது. உபவாசித்தால் மட்டும் ஆசீர்வாதம் வருமா? உபவாசித்தால் ஆசீர்வாதம் வரும். ஆனால் உபவாசம் இருந்தால் மட்டும் ஆசீர்வாதம் வராது. உபவாசிக்கணும், ஜெபிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், சபையோடு கூட நல்ல ஐக்கியத்தை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இதோடு கூட சேர்ந்து நம்முடைய இருதயத்தை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தை பொறுத்தே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு இருதயம் செம்மையா இல்லை அப்படின்னா கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. பாருங்க, தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இருதயத்தை தான் நீங்கள் செம்மைப்படுத்தணும். இருதயத்தில் தான் நீங்கள் பரிசுத்தமாகணும். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வெளிப்படையான எல்லா காரியத்தையுமே நம்ம பரிசுத்தமாய் வைத்து நல்ல உடைகள் நல்ல காரியத்தை எல்லாம் நம்ம செய்யலாம். ஆனால் இருதயத்தை நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு நிறைய பேருக்கு அந்த சிந்தைகளே இல்லாமல் இருக்குது. இருதயத்தை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. இருதயத்தை பற்றி நம்ம இருதயத்தை நம்ம கவனிக்கிறதே இல்லை. இருதயத்தை பார்த்து தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க. ஏன் உங்க வாழ்க்கையில பல நாட்கள் பல ஆண்டுகள் ஜெபம் பண்ணி கூட ஒரு அற்புதம் நடக்கல? யோசித்து பாருங்க. உங்க இருதயம் எப்படி இருக்குது? உங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறைகள் எப்படி இருக்குது? உங்கள் வாழ்க்கையின் சுபாவங்கள் எப்படி இருக்குது? தேவன் சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பதை பார்க்கணுமா? உனக்கு என் சத்தத்தை கேட்கணுமா? என்னுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணுமா? தேவன் எதையுமே எதிர்பார்க்கல. இருதயத்தை சுத்தமா வைத்துக் கொள். இருதயத்தை கொஞ்சம் பாரு. அதில் அழுக்குகள் இருக்கும், கசட்டுகள் இருக்கும், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் இருக்கும், சிந்தைகள் இருக்கும். இந்த இருதயத்தில் அநேக துர்காரியங்கள் அதில் அடங்கி இருக்கும். அதனால ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்மளாம் ஆலயத்துக்கு வரோம் பாருங்க. நம்மெல்லாம் ஆலயத்தில் வந்தபடி, ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறபடி, நம்ம எல்லாம் வெளியில போய் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, மற்ற இடத்துல எல்லாம் நம்ம இப்படி இருப்போம் என்ற எழுப்புதல் இன்றைக்கு வந்திருக்கோம். நம்முடைய வாழ்க்கை சரியில்லாததுனால தான் எழுப்புதல் வர செய்து தாமதமாகுது. நீங்கள் நம்புறீங்களா? சபை மூலமாக எழுப்புதல் வரணும்னு இந்த தேசத்தில் யாருமே எதுவுமே செய்ய முடியாதுங்க. நீங்கள் ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் சபையில் இருந்தோம் பாருங்க. யோசித்து பாருங்க. பயங்கரமான பாவங்கள், அசுத்தங்கள், அக்கிரமங்கள், கொலைகள், கொள்ளைகள், பயங்கரமான காரியங்கள் இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்தை ஒரு சந்ததியை பின்தொடர்ந்து வருகிறது. யாரையும் உங்களை காப்பாற்றுறது?
வரக்கூடிய வாலிப சமுதாயத்தை யாரு காப்பாத்துறது? ஏதோ ஒரு வகையில் ஒரு இருளுக்குள்ள இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஏதோ ஒரு வகையில் என்ன செய்யறாங்க? எல்லாருமே இருளுக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு விதமான அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சபைகளில் எல்லாம் எழுப்புதல் கூட்டங்கள் வைக்கிறோம். எழுப்புதல் கூட்டங்கள் வைப்பது நல்லது. ஆனால் எழுப்புதல் வருவது என்பது தேவன் ஏதோ ஒரு மனிதனை தேடுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு மனிதனை எழுப்பி அவன் மூலமாய் தேசத்தில் எழுப்புதலை கட்டளையிடுகிறார். ஒரு மோசே எழுப்பினார். மோசே மூலம் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். ஒரு இஸ்ரவேல் தேசத்துல பாவங்களும் அக்கிரமங்களும் பெருகின பொழுது எலியா என்கிற தேவ மனிதனை கர்த்தர் எழுப்பி அந்த தேசத்திலே கர்த்தர் எழுப்புதலை கட்டளையிட்டார். ஒரு சபை எழுப்புதல் வரணும் அப்படின்னா சபை முழுவதும் மனமாற்றம் உண்டாகிறது. யாரோ ஒருவரை கர்த்தர் எழுப்பி அவர்கள் மூலமாய் பட்டணத்தில் தேவன் எழுப்புதலை செய்ய போகிறார். அது இங்கிருந்து யாரோ ஒருவர் எழுப்ப வேண்டும். ஆமென். நீங்க நம்புறீங்களா? கர்த்தர் என்னை எழுப்ப போகிறார். நம்ம இருந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்ம ஜெபிக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்க கூடாது. தாவீதை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் நம்ம பேச போறோம் பாருங்க. தாவீது ஒரு நல்ல மனுஷன். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை. தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தாரு. ஆண்டவர் அவரை அபிஷேகம் பண்ணாரு. அவரை ராஜாவாய் மாற்றிட்டாரு. ஆண்டவர் என்னைக்கும் தாவீதை போல ஆசீர்வதிங்க. ஆண்டவருக்கு ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது தப்பா? ஜெபிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். தாவீது போல இருதயம் நமக்குள்ளே இருக்குமானால், தாவீதை போல இருதயத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே மாற்றிக்கொள்வீர்களானால், தாவீதை உயர்த்தின கர்த்தர் உங்களை உயர்த்த வந்தவர். மாற்றங்கள் வெளியில இல்லை, மாற்றங்கள் நம்முடைய உள்ளுக்குள்ளதான் மாற்றங்கள் வரும். நம்முடைய ஆவியில மாற்றங்கள் வரணும், நம்முடைய ஆத்மாவில மாற்றங்கள் வரணும், நம்முடைய ஜெபத்துல மாற்றங்கள் வரணும், நம்முடைய வேத தியானத்துல மாற்றங்கள் வரும். தாவீதை கடவுள் தேர்ந்தெடுத்து சங்கீதம் 90 வாசிக்கிறோம். கர்த்தர் தாவீதை கடவுள் ஆடுகள் பின்னால் இருந்து அவனை கண்டெடுத்தாராம். ஆட்டு மந்தையை நேசிக்கிற ஒரு எளிய ஒரு சிறிய வாலிபனை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். உலகம் முழுவதும் அவருடைய கண்கள் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவான், தனக்கு சித்தமானதை செய்வான் என்று தேவன் தேடி பார்க்கும் பொழுது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண ஒரு வாலிபன் கர்த்தர் அவனை கண்டெடுத்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. தாவீதை நான் கண்டுபிடித்தேன் நம்புகிறது. இன்னைக்கு தெய்வம் இந்த ஆலயத்துக்குள்ள நீங்கள் ஒருவேளை பார்க்காவிட்டால் கூட தேவன் அங்கேயும் பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமான ஒரு மகள் இந்த இடத்துல இருக்கிறார்களா என்று தேவன் இன்றைக்கும் தேடிக்கொண்டே இருக்கிறார். திறப்பில் நிற்க ஒரு மனுஷனை தேடினேன், சுவரை அடைக்க ஒரு ஆளை தேடினேன், ஒருத்தரை காண பண்ண சும்மா விசுவாசம் எல்லாரும் போல ஜெபிக்கிற ஒரு விசுவாசியை தேடல. கத்து ஒரு குவாலிட்டி, ஒரு தராதரம். தாவீதை போல, எரேமியாவை போல ஒரு பாரமுள்ள ஒரு மனிதரை கர்த்தர் தேடுகிறார். ஆமென். எரேமியாவின் ஆவிக்காக சபை ஜெபிக்கணும். எரேமியாவை போல எழும்புகிற ஜெபிக்கிற ஒரு ஜெப கூட்டம் சபைக்குள்ள எழும்பணும். ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கும் பொழுது எத்தனை பேர் பார்த்துட்டு கிண்டலும் கேலியுமாக முடியாது என்று சொல்லும் பொழுது தனக்குள்ளே ஒரு பாரம் அவனுக்குள் உண்டானது. பைபிள் சொல்லுகிறது, எரேமியா உட்கார்ந்து அழுது புலம்பி இஸ்ரவேலின் தேவனை நோக்கி மன்றாடி உட்கார்ந்தானாம். ஒரு விஷயம், ஒரு மருத்துவமனைக்கு இங்க சபையில் இருக்கிற ஒருத்தவங்க செடிக்க போயிருக்காங்க. மருத்துவமனையில கால் வைக்கும் பொழுது அந்த வாசற்படியில் ஒரு 27 வயசு ஒரு பெண் உட்கார்ந்து அழுது மார்புல அடிச்சு அடிச்சு அழுதுன்னு இருந்தார். அப்படியே நின்று என்னமோ அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். சொன்னாங்க, சார் அந்த இடத்துல கன்னியாகுமரி இந்த இடத்துல நாங்கள் தள்ளுவண்டி கடை வச்சுருக்கிறோம். இப்போதான் சார் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்திருக்குது. திடீர்னு மயக்கம் போட்டு வந்தார். ஆஸ்பத்திரியில் சேர்த்த கிரிட்டிக்கல் கண்டிஷன் சொன்னாங்க, செத்து போயிடுவாங்க. செத்து போயிட்ட வாழ்க்கை எதிர்காலம் என்ன சார் ஆகும்? அழுதங்க பாருங்க, மார்பில் அடிச்சு. அதே போல தான் எரேமியா அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது என்று அதை அறிந்த பொழுது மார்பில் அடிச்சு அது அழுது குறைந்திருப்பான். உட்கார்ந்தான். ஐயோ, இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டுமே, தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டுமே, தேசத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டுமே. இருதயத்திலிருந்து கத்தினாங்க, இருதயத்திலிருந்து புலம்பினாங்க. கதறி துடித்தது சும்மா கத்த முடியாது. இருதயத்தின் நிறைவுல
வாய் பேசும். நீங்க எதை பேசுறீங்களோ அதுதான் உங்க இருதயத்தின் நினைவு. இருதயத்தின் நினைவுல இருந்து தான் நம்ம பேசுகிறோம். தாவீது சொல்லுகிறார், அநேகம் ஆயிரம் ஆண்டுகள், அநேக ஆயிரம் நாட்களை பார்க்கிறோம் உமது வாசற்படியில், ஆலயத்தின் வாசற்படியில காத்திருப்பதையே நான் மேன்மையாக தருவேன் அப்படிங்கிறார். ராஜாக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை. எத்தனை மேன்மையான அனுபவங்கள் நம்மளாம் இன்னைக்கு வசதியை தேடி, வாய்ப்புகளை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தாவீது ராஜா என்ன சொல்றார் தெரியுமா? 1000 நாட்கள் ஆகாமிய கூடாரங்களில் வாசற்படியில் இருப்பதை விட உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்து கிடப்பதை நான் மேன்மையாக கருதுவேன். என்ன இருதயம் பாருங்க, என்ன இருதயம். ராஜா மகன் சூப்பரா ஏசில தூங்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு ஆலயத்தின் வாசற்படியில இங்கே உட்கார்ந்து இருக்கிறத பாக்கியமா இருக்காது. நின்றுக்கிறாங்க. என்ன குவாலிட்டியான இருக்குன்னு பாருங்க. நமக்கெல்லாம் என்ன பிரச்சனை தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது ஒரு கல்யாண வீடு, நான் சர்ச்சை வராமல் கல்யாண வீடு போயிருக்கோம். நம்முடைய இருதயத்துக்கும் தாவீது இருதயத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ராஜா அரண்மனையில் இருக்கிறார், ராஜாவா இருக்கிறாரு. அவர் சர்ச்சைக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா பணக்காரங்க என்ன பிரச்சனை, எங்க பாஸ்ட் வீட்டு வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த ராஜா அப்படி இல்லை. நீ எனக்கு ஜெபமே பண்ண வேண்டாம், ஆலயம் பூட்டி இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆலயத்தின் வாசற்படியில் இருந்து காத்திருப்பதே நான் பாக்கியமாக தருவேன். இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வாங்கினா வர்றது இல்லை, ஜெபிக்கணும் ஜெபிக்கிறது இல்லை. எப்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி நம்மளை உயர்த்த முடியும்? எப்படி மேன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்ய முடியும்? இருதயம் சரியில்லையே, ஆலயத்தின் வாஞ்சையிலேயே. தாவீது சொல்லுகிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்குது. ஒரு ஆசை வேணுங்க, ஒரு விருப்பம் வேணும். அல்லேலூயா. தூங்குறீங்களான்னு கேட்கிறேன். ரொம்ப பிடிச்சமானவங்க எப்படி உட்கார்ந்துருக்கீங்களா? கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்கும் பாருங்க. அப்படிதான் தேவ சமூகத்தில் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க. சந்தோஷம் அவருடைய வார்த்தை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க வந்து உங்களுக்கு வேண்டியவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருந்து பாருங்க, பேசுவாங்க. என்ன ஒன்றும் பேச மாட்டேங்குங்க. நீங்க சிரிச்சு ஏதாவது செஞ்சாதான் சில நண்பர்கள்ட்ட பேசின நேரமே போறதே தெரியாது பாருங்க. அதே போலதான் ஆவியானவர் நம்ம கூட பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தாவீது அதை அறிஞ்சிட்டு ஆண்டவருக்கு எழுதுனான், ஆண்டவரே, ஒரு மானானது நீர் ஓடைகளை வாஞ்சித்து கதறுவது எப்படியோ அப்படி என் ஆத்துமா, என் இருதயம் உங்க மேல அவ்வளவு தாகமா இருக்குது ஆண்டவரே. தாகம் என்ன தெரியுமா? நீங்க தான். விருப்பம் என்ன தெரியுமா? நீங்க தான். யோசனையில என்ன தெரியுமா? நீங்க தான். எண்ணங்கள்லாம் தெரியுமா? ராஜாவா இருக்கிறது இல்ல. என் விருப்பம், என் ஆசை எல்லாம் உங்கதாப்பா. சங்கீதம் 34 சொல்றாரு, நான் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதே வாயில் இருக்கும். அப்படி தேவன் தாவீதுடைய இருதயத்தை பார்த்து சுத்தமா இருந்துச்சு. இவனை எனக்காக எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டாரு. ஆமென் சொல்லுங்க. சும்மா எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்துவாரா? முடியாது. நமக்கு ஆசிரியர் ஆண்டவரை என்னை பயன்படுத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை உயர்த்துங்க, எனக்கு நல்ல கணத்தை தாங்க, அப்புறம் நம்ம விரும்பலாம். விரும்புறது தப்பு இல்லை. இல்லை கர்த்தர் தரணும் இல்லை. யாருக்கு தருவாரு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் விரும்புகிற இருதயம் நமக்கு இருக்குதா? தேவன் விரும்புகிற மனிதனாக, மனுஷியாக, ஒரு தேவ பிள்ளையாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? தாவீதுடைய ஒரு இருதயத்தை பற்றி நான் இன்னைக்கு உங்களை கொஞ்ச நேரம் பேசி உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்கு ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். வியாதிகள் சௌக்கியமா? எந்தெந்த பிரச்சனைகள் அங்கெல்லாம் வந்து ஒரு பிரேக் தோல்வை கர்த்தர் என்ன செய்வாரு?
எங்கள் சர்ச்சுக்கு ஒரு புதுசாக ஒரு குடும்பம் வந்துருக்குது வந்திருக்கோம். ஒரு 3 மாதமாக வந்துருக்குறோம். அவங்க ஆரம்பத்தில் வரும் பொழுது எனக்கு சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு 18 லட்சம் ரூபா கடன் இருக்குது. 18 லட்சம் கடன் இருக்குது பாஸ்டர். நான் கேட்டேன், எப்படி என்ன எதனால உங்களுக்கு 18 லட்சம் கடன் ஆச்சு? அப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு 25-26 வயசு அவ்வளோதான். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என்னுடைய கணவர் வந்து வெளிநாட்டில் கடல் வேலைக்கு போகக்கூடாது, என் அண்ணன் என் கடல் வேலை பார்க்குறான், நல்ல வருமானம் பாஸ்டர். எங்கள் அப்பா கடல் வேலை தொழிலுக்கு போகிறாரு, சொந்த வீடு வச்சிருக்கிறோம். ஆனால் 18 லட்சம் எப்படி தான் வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல பாஸ்டர். சம்பாதிக்கிற பணம் ஒரு பைசா கூட வீட்டில் நிற்கிறது இல்லை. ஆனால் வீட்டுக்கு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் 2 லட்சம் வருமானம் இருக்குது. செலவும் பெருசாக இல்லை பாஸ்டர், ஒன்றுமே இல்லை. ஆனால் பணம் வீட்டுக்குள்ளே நிற்கிறது இல்லை பாஸ்டர். கடன் கூடிக்கிட்டே தான் இருக்குது. அதான் கேட்டேன், ஏதாவது வட்டி கிட்டிக்கு வாங்கினீங்களா, அல்லது ஏதாவது அந்த அந்த பண்டு கிண்டெல்லாம் நடத்துகிறாங்களே அதில் ஏதாவது மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை பாஸ்டர். எப்படி இந்த பணம்லாம் செலவாகுதே தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரிமா உங்களுக்காக செடிக்கிறோம். இந்த சர்ச்சு மாதிரி எங்கள் சர்ச்சில் ஒரு 3 நாள் ஜெபம் செகண்ட் வீக்கில் நடத்திட்டு இருக்கோம். அவங்க வந்தாங்க ஜெபம். அதில் கை வச்சு பாருங்க, ஒரு அசுத்த ஆவி என்கிட்ட பேசுது. அது சொல்லுது, இந்த குடும்பத்தை நான் வாழ விட மாட்டேன், வாழவே கூடாது, குடும்பம் வாழவே கூடாது, வாழவே விட மாட்டேன் அப்படிங்குது. ஆக்சுவலி கை வச்சு ஜெபிச்சோன்னு பேயெல்லாம் போயிடும். ஆமான்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு மாதிரி இருக்குங்க, கை வச்சு ஆமான்னு சொல்லுங்க. நீங்கள் ஏதாவது சிரிச்சுட்டே கேட்டீங்கன்னா கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். அல்லேலூயா. ஏன்னா நாங்கள் நிறையா வெளிநாட்டுகள் இந்திய தேசம் முழுசும் சுற்றிட்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஆமான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அவங்க வீட்டில் போய் செடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையுடைய ஆவியில் ஏவப்படுறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்கள் நிறைய பேருடைய லைஃப்பில் சர்ச்சைக்கு நம்ம வந்தால் ஏதோ ஒரு வகையில் கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். பொருளாதாரம், வியாதி, குடும்ப சமாதானம் இல்லை, சண்டைகள், சச்சரவுகள், ஏதோ ஒரு வகையில் நம்ம அகப்பட்டு பிடிக்கப்பட்டு வெளியில சொல்ல முடியாம, விற்க முடியாம, கற்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். காரணம் என்ன? வெறும் பிசாசு மட்டும் பிரச்சனை இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்ப அவங்க வீட்டுல போய் அந்த பொண்ணுக்கு ஜெபம் பண்ணி அது சொல்லிட்டு பேய் சொல்லிட்டு வாழ விட மாட்டேன். சரி அப்படியே இல்லை, சேப்டர் க்ளோஸ் பண்ண முட்டு நிப்பாட்டிட்டு அவங்க அம்மா மேலே கை வச்சு ஜெபம் பண்ணேன். அவங்க அம்மாவுக்கும் பயங்கரமான அசுத்தால் இருந்துச்சு. அது சொல்லுது, அந்த ஆவி சொல்லுது, இந்த வீடு கட்டும் போது அஸ்திபாரம் போட்டாங்கல்ல, அஸ்திபாரம் போடும் போதே ஒரு மந்திரவாதி நைட்டோட நைட்டை வந்து எலுமிச்சம்பழத்தை உள்ள வச்சிருக்கிறான். நான் உள்ளுக்குள்ள இருக்கேன், அஸ்திபாரத்துக்குள்ள இருக்கேன், நான் வரவே மாட்டேன் அப்படிங்குது. இதனடா இவர் புதுசா இருக்கிற ஜாதி, எங்க வீட்டு அஸ்திபாரத்தை அங்க எடுக்க முடியும்? அது சொல்லுது, அந்த எலுமிச்சம்பழம் உயிரோட இருக்குது, எலுமிச்சம்பழத்துல நான் இருக்கிறேன், உள்ள இருக்கிறேன் அப்படிங்குது. இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்தாதான் ஆவி வெளியே போகும். உங்க நம்பிக்கை எப்படியான இருந்தாலும் என் நம்பிக்கை அப்படி. எலுமிச்சம்பழத்தை அஸ்திபாரத்தை கீழே 6 அடிக்கு கீழே எப்படி வெளியே வர்றது? அப்ப என் விசுவாசத்தை நான் கொஞ்சம் பெருக்கி கொண்டு விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணி அந்த மண்பானை வச்சு மண் வச்சிருந்தாங்க, அதுக்கு மேல மண்பானை வச்சு தண்ணி வச்சிருந்தாங்க. அந்த முக்கில் அந்த இடத்த சொல்லி, இதுக்கு கீழே தான் அந்த எலுமிச்சம்பழம் இருக்கு, இங்கே தான் உட்கார்ந்துருக்கேன், அதனால இந்த குடும்பத்தை வாழ விட மாட்டேன் அப்படிங்குது. அப்ப நான் நினைச்சேன், மண்பானை தூக்குங்க. மண்பானை தூக்கியாச்சு, மண்ணை எடுத்தாச்சு, கொஞ்சம் எண்ணெய் எடுத்து இயேசுவின் நாமத்தில் உள்ள இருக்கிற எலுமிச்சம்பழம் தெளிவாக ஆமென் சொல்லுங்க. இந்த செய்தியில உங்களுக்கு புதுசா இருக்கு, எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம். உடனே எண்ணெய் ஊற்றிட்டு சொன்ன, நாளைக்கு காலையில் எலுமிச்சம்பழம் வெளியே வந்துருக்கும், யாரும் பயந்துராதீங்க. வீடு கட்டி 18 வருஷம் ஆயிடுச்சு. எலுமிச்சம்பழத்தை எந்த இடத்துல எண்ணெய் ஊற்றி ஜெபம் பண்ணி வெளியே வந்து வீட்டுக்கு வந்து காலையில் பாஸ்டர் அப்படின்னா எனக்கு தெரியும் எலுமிச்சம்பழம் வந்துருங்க. உள்ள போய் பார்த்தா புது எலுமிச்சம்பழம். ஒரு கடையில வந்து எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி எலுமிச்சம்பழம் அந்த இடத்துல இருக்கு. எடுத்து அந்த தீ வச்சு கொடுத்தன பிறகு இந்த குடும்பத்திலிருந்து வியாதி சலிக்க மாட்டேன், பிரச்சனைகள் சலிக்க மாட்டேன்.
நீங்க நம்ப மாட்டீங்க, 4 மாசத்துல அந்த குடும்பம் என் சர்ச்சைக்கு வந்து 4 மாசம் 10 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சிட்டாங்க. இங்க இருந்து அடைச்சாங்க. அதே கணவர் கடல் வரைக்கு தான் போறாரு, அதே அண்ணன் கடல் வரைக்கு போனாங்க, அதே அப்பா வயசாயிட்டு வீட்டுல உட்காந்துட்டாரு 3 மாசமா. ஆனா கடன் அடையுதே ஏன்? நம்ம யோசிக்கணும். அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் அற்புதம் செய்வார் அப்படி இல்லை. அந்த குடும்பத்தின் இருதயத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், உங்க இருதயத்தில் மாற்றங்கள் வர வர உங்க குடும்பத்தில் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். மாற்றங்கள் வெளியே இல்ல, மாற்றங்கள் உள்ளக்குள்ள. தாவீதுடைய இருதயத்தை கொஞ்சம் காட்டும் பாருங்க, எப்படி இருதயம் உள்ள மனுஷன். 2 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம், 2 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் லாஸ்ட் வசனம் வாசிங்க. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள், ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடினார். யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு என்று பாடினான். நீங்க அதுக்கடுத்து ஒரு வசனத்தை அதே வாசிக்கணும் பாருங்க. 18வது வசனம் வாசிக்கணுமா? கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவர் பாடின புலம்பலாவது, அவன் பாடின புலம்பல். இந்த புலம்பல் சொல்லி இந்த ஒரு அதிகாரத்துல 3 தடவை பைபிள் எழுதி இருக்குது. இந்த அதிகாரத்துல, ஒரே அதிகாரத்துல தாவீது புலம்பினான், புலம்பல் பாடல் பண்ணினான். அப்ப இருதயத்துக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பாரம் இருக்குது. யாரு புலம்புவா? ஏதாவது சொல்லுங்க. ரொம்ப கவலையில் இருக்கிறவன், வாழ்க்கையை உடைஞ்சு போனவன், அவன் புலம்புறது தெரியல, அப்படியே லூசு மாதிரி புலம்பிட்டே போவான். பார்த்துருக்கீங்களா? அப்படி அடுத்த நம்மளே சில நேரத்தில் லூசு மாதிரி புலம்பிட்டே போவோம். தெரியுமா உங்களுக்கு? மனைவி கூட சண்டை, காரணம் இல்லாமல் சண்டை வந்து வச்சுக்கிறேன். இந்த வெண்ணது பதில் சும்மாவே இருந்துட்டாங்க. மனைவி ஒரு பக்கம் புலம்புவாங்க தெரியுமா? அவங்க புலம்பு இப்போ கிச்சனில் தான் புலம்புவாங்க தெரியுமா உங்களுக்கு? கிச்சனில் நின்றுக்கிட்டே அங்கே ஒரு பாத்திரத்தை அடிக்கும் போதே புலம்பிட்டே அடிப்பாங்க. இதெல்லாம் இருதயத்தினுடைய வேதனை, இருதயத்தின் பாரம், இருதயத்தில் ஏற்பட்ட அந்த வலி வெளியே சொல்லுவது. அப்படியே புலம்பி அது ஒரு மாதிரி லூஸ் மாதிரியே இருப்பாங்க. தாவீது ராஜாவுக்கு என்ன லூஸ் வந்துச்சு? அவன் புலம்பல் பாடுறான், ஐயோ பராக்கிரமசாலிகள் அழிந்து போனார்கள். தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜா, தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜா. அப்படி தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆயிரமான படை தளபதிகள் அவங்களுக்கு உண்டு. யுத்தம் நடக்குது, இந்த தேசத்திற்கு நடுவில் யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும்போது ஒரு 2 பேர் முக்கியமான ஆளுகள் செத்து போயிடுறாங்க. யாராருன்னா சவுல், யோனத்தான் செத்துறாங்க. இந்த ராஜா வந்து 2 பேர் தானே செத்தாங்க. மற்ற லட்சக்கணக்கான யுத்த வீரர்கள் இருக்கலாம், அளவு வந்திருக்காங்க. ஆனா இந்த 2 பேருக்காக ஆகிறோம். 1000 பேர் செத்துட்டு இருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான பேர் செத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக புலம்பல் பாடாம இந்த யோனத்தானுக்காகவும் இந்த சவுலுக்காகவும் புலம்பல் பாடுறான். பராக்கிரமசாலிகள் செத்துவிட்டாங்க. இங்க நின்றுட்டு அப்படியே சபைக்கு வர மாட்டாங்க, சபை சூழ்நிலைக்கு வர. பராக்கிரமசாலிகள் அழிந்து போனார்கள். இன்றைக்கு சபை வரலாறு எடுத்து பாருங்கள். இந்த சபை இப்படி உருவாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தர் புலம்பிருப்பாங்க, யாரோ ஒருத்தர் ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பாங்க, யாரோ ஒருத்தர் இரவு பகல ஜெபிச்சிருப்பாங்க. ஐயா தான் இந்த சபையை உருவாக்கி இருந்தாருன்னா ஐயாட்ட கேட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளவு வடிச்சிருப்பாங்க, வெளியே தெரியாது. அவ்வளவு முழங்கால்களை முடக்கிருப்பாங்க, அவ்வளவு கண்ணீர்கள் செஞ்சிருப்பாங்க, அவ்வளவு ரத்த காயங்கள், ரத்த அனுபவங்கள் இருக்கும். அவங்கதான் பராக்கிரமசாலிகள். அந்த பராக்கிரமசாலிகள் காலங்கள் முடியும் பொழுது
அந்த ராஜாவுக்கு கவலை, இவன மாதிரி ஒரு பராக்கிரமசாலி எழும்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, யுத்தம் செய்கிறவர் இருக்கிறாங்க, ஆனா பராக்கிரமசாலிகள் இல்ல. நீங்க ஜெபிக்கிறவங்க பிரச்சனை இல்லை, ஜெபிக்கிறவங்க தான், ஆனா பராக்கிரமமா ஜெபிக்கிற மக்கள் இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி ஜெபிப்பாங்க, ஆப்பில நிரம்பி ஜெபம் பண்ண. அங்கெல்லாம் அப்படிதான் ரசிக்கப்பட்டேன். இந்த காலத்து பாஸ்டர்ஸ் எல்லாம் போய் நின்று பேய்கள் ஆடுங்க அப்படி பார்த்துக்கிறேன் கண்ணால. தூத்துக்குடியில வள்ளிநாயகபுரம்னு ஒரு இடம் இருக்குது, வள்ளிநாயகபுரம் தூத்துக்குடியில இருக்கு. அங்க பாஸ்டர் அப்போஸ்தல கீழே திருச்சபைன்னு ஒரு திருச்சபை, அந்த பாஸ்டர் பேர் கோபால்சாமி. 20 வருஷம் 25 வருஷம் ஆகிட்டு அவர் பார்த்தேன். ஆனா இன்னைக்கும் என் மனசுல அவர் இருக்கிறாங்கன்னா அந்த ஆள் போய் எரிச்சு நிற்பாங்க. அசுத்தாவிகள் அப்படியே ஆடும், இடுப்பையெல்லாம் காயத்தை கட்டி அந்த பொத்து நடந்து கொண்டு யார் அறிக்கையெல்லாம் வேண்டாம், அதுவே அந்த விழுந்துடும். 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி தேவ மனிதர்கள் அப்படி இருந்தாங்க, ஜெபிக்கிற மக்கள் இருந்தாங்க, ஜெபிக்கிற தாய்மார் அன்னைக்கு இருந்தாங்க. அதனாலதான் சபைகள் வளர்ந்தது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு சபைகள் வளரலங்க. சபைகள் பெருகிட்டு, ஆனா மக்களுடைய ஆவிக்குரிய தன்மை பெருகல, ஆவிக்குரிய குவாலிட்டி பெருகல, அந்த பாரம் நமக்கு இல்லை. அப்படியே நம்ம பின்னாடி வரணும். ஆதி திருச்சபை போல நம்முடைய சபைகள் மாற வேண்டும் விரும்புவதற்காக ஆதி திருச்சபை போல, ஆதி உபதேசத்துக்கு, ஆதி அற்புதம், ஆதி தேவனுடைய கிரிகைகள், ஆதியில நடந்த தேவனுடைய அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம், தேவனுடைய வல்லமைக்கு முக்கியத்துவம், பராக்கிரமசாலிகள் எழுமணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சபையில நம்ம எல்லாம் இருக்க கூடாது. உங்களுக்கு பராக்கிரமசாலி எழுச்சி ஜோம் பண்ணா இருக்கணும். எந்திரிச்சு ஆராதிச்சா இருக்கணும். எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, நான் சபையில் அப்படி ஆராதிக்கிறது. இந்த ரோட்டில் போகிற எல்லா பில் சாசியும் பிடிச்சவங்களாம் சர்ச்சில் வந்து உள்ளவங்க விரும்புறீங்களா? முதல்ல இந்த விருப்பத்தை கேளுங்க. சுவிசேஷம் ஒருத்தனும் தடை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாகிய தாயார்கள், தகப்பன்மார், வாலிபர்கள் எழும்பணும். இந்த காலத்தில் இருந்தாங்க பராக்கிரமசாலி. இன்னைக்கு இல்லை சபையில். அப்படிப்பட்ட எழுப்புதல் வீரர்கள், ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் இல்லை. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் இல்லை. நீங்களா எப்படி ஜெபம் தெரியுமா? ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்க சொல்லுங்க. ஊர்ல 10 பேர் கூட ஜெபிக்க மாட்டோம், தூங்கிடுவோம். தூங்கி தான் ஜெபிக்கிறோம். ஆனா தூங்காமல் ஜெபிக்க ஒரு தாங்களும் ஜபம் பாடுறோம். ஜெபிக்கிறது ஜப போட்டு வச்சு பாருங்க, மக்கள் வரமாட்டாங்க. ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. இன்னைக்கு உண்மையாக ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை. தாவீது மாதிரி புலம்பி 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 மார்களை அடிச்சு அடிச்சு ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் இல்ல. அந்த பாரம் சபைக்குள்ள உருவாங்க. ஆண்டவருடைய சபையில ஜெபிக்கக்கூடிய பராக்கிரமசாலிகளை எழுப்பிதான் ஆண்டவரே. வாலிபர்கள் எழுப்பித்தாங்க, பெண்களை எழுப்பித்தாங்க, ஆண்களை எழுப்பித்தாங்க. எங்க சபை பராக்கிரமசாலிகள் நிறைந்த சபையாய் மாறணும். உனக்கு என்னங்க பிரச்சனை? 2 பேர் செத்துட்டு போட்டு முட்டை பண்ணிட்டாங்க. அந்த முழு தேசத்தையுமே 2 பேர் காத்து கொண்டிருந்தான். அவன் பேர் தான் சவுல் யோனத்தானும். ஏன் தெரியுமா அவனுக்கு அவ்வளவு வலி? ஏன் தெரியுமா அவனுக்கு அவ்வளவு பாரம்? நீங்க மேலோட வசனத்தை வாசித்து பார்த்தா பைபிள் சொல்லுது பாருங்க. அந்த மேலோட அந்த வசனத்தை வாசிங்க. தாவீது அவனை பார்த்து உயிரோடு கூட இருக்கையில், மேல அந்த கடை மேலோட வசனம், உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் தெரியாம பெரிய ஆமென் சொல்லுங்க. அங்க 2 பேர் இருந்தாங்களா? கழுகு போல என்ன சொல்ல மாட்டீங்க? கழுகுகளை போல வேகம் வேகம்
போல பெறலாமா? கழுகு போல வேகம், சிங்கத்தை போல பெறலாம். கழுகு போல வேகம். நீ சபைக்குள்ள கழுகு போல வேகம் வேகம் விசுவாசிக்கிறது போல. ஆமென் சொல்லுங்க. அந்த ஆவி கேட்கும் வேகம். வேகம் எப்படி தெரியுமா? அந்த அளவுக்கு ஒரு ஃபயர் அப்படி இருக்கணும். ரெய்னாட் போங்கன்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். ரெய்னாட் போங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த அங்கதிகார பேரே தெரியாது பாஸ்டர். ரெய்னாட் போங்க ஜெர்மனில இருந்த ஒரு பாஸ்டர் ரெய்னாட் போங்க. ஆப்பிரிக்கா தேசத்துல போய் ஊழியம் பண்ண 10 லட்சம் பேர் வருவாங்க. அவன் பாஸ்டர் நான் பாஸ்டர் யோசித்து பாருங்க. அவன் மறக்கிறவன் முழு உலகத்தையுமே தன்னுடைய கைக்குள்ள வச்சிருந்தார். பட்டணத்தை போன பேயெல்லாம் ஓடிடும். மந்திரவாதியை விட்டு மந்திரமா ஓடிடும். ரெய்னாட் போங்க அவர் ஒரு 3 நாள் கன்வென்ஷன் ஆப்பிரிக்கா தேசத்துல. அந்த ஆப்பிரிக்கா தேசத்துல பெரிய பெரிய மந்திரவாதிகள் இருக்காங்க. உலகத்திலே பெரிய பெரிய மந்திரவாதிகள் எங்க இருக்காங்க? ஆப்பிரிக்கா கண்டத்துல தான் இருக்காங்க. அவன் நினைச்சான் இந்த ஆளை முடக்கி போடணும், கை கால் வழங்காம ஆக்கிடணும், இந்த கிறிஸ்தவ புரட்சியை கூட்டத்தை தடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம மாதிரி வெள்ள வெள்ள பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு ஒரு பாஸ்டர் மாதிரியே பைபிள் எடுத்துட்டு வந்து முன்னாடி வரிசையில் 7 பேர் உட்காந்துட்டாங்க. பாடல் ஆராதனைலாம் நடக்குது. அன்னைகால அபிஷேகம் சகல ஜனத்தின் கீபோர்ட் போடுற தம்பி ஏதாவது வரை செஞ்சீங்கன்னா அப்படி நல்லா இருக்கும். சீனாய் மலைகளில் இறங்கி வந்து அபிஷேகம் இறங்கி வரட்டுன்னு ஒரு பெரிய பயக்கம் பாடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த 7 பேர் உன்னிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா என்னுடைய டார்கெட் என்னன்னா இந்த சுவிசேஷத்துக்கு கொடுத்த முடக்கி இந்த தேசத்துல இயேசுவின் நற்செய்தியை சொல்லக்கூடாதுன்னு திட்டமா இருக்கான். 10 நாட்கள் விரதம் இருந்து வந்து உட்கார்ந்துருக்கான். 7 பேர் ஒரு அசைவு இல்லை. பாட்டு பாடினாங்கல்ல, அவங்க பாட்டோ அவங்க ஆராதனையோ அவங்க மியூசிக்கோ இந்த 7 மந்திரவாதி முடிய கூட அசைக்க முடியாது. அவங்க தில்ல உட்காந்துருக்காங்க. எனக்கு சில நேரத்தில் பயங்கர கோவம் தான். நம்ம சர்ச்சுக்குள்ள வந்து அவன் அடிக்கான், ஹாஸ்டல் அடிக்கான், பைபிளை கிழிக்கான், சேர உடைக்கான். நம்ம எலுமிச்சம்பழத்தை பார்த்து பயந்து ஓடுறோம். எவ்வளவு கேவலமான விஷயம். யார் பராக்கிரமசாலி? அவன் பராக்கிரமசாலியா நம்ம பராக்கிரமசாலியா? ஆக்சுவலி நம்ம தான் பராக்கிரமசாலியா இருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணா மந்திர கட்டுகள் உடைக்கும், தாயத்தில் அத்து போகும், விசுவாசிகள் இடம் விட்டு இடம் போகும். ஆனா நம்ம அந்த தற்போசனைக்கும் அந்த எலுமிச்சை பழத்தை பயந்துட்டு சோதர 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 சோதரன்னு ஒதுக்கி ஓடுறோம். அவன் சர்ச்சைக்குள்ள வந்து அடிக்காங்க. நம்மளை பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். என்ன செய்ய போறோம்? நம்ம இல்ல இந்த தேசத்துக்கு என்ன செய்ய போறோம்? சபைக்கு என்ன செய்ய போறோம்? சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்க? அவன் சர்ச்சைக்கு வந்து அடிக்காம என் மேல 3 எஃப்ஐஆர் இருக்குது. அவன் போடுமுள்ள போயிருக்கான். நம்ம என்னதான் செய்ய போறோம்? பாலிய பிள்ளைங்க என்னதான் செய்ய போறீங்க? இல்ல பெரியவங்க நீங்க என்னதான் செய்ய போறீங்க? ஆக்சுவலி நம்ம தான் பராக்கிரமசாலி. அவன் சர்ச்சையில மூடணும். தெரியுமா உங்களுக்கு? இது 7 மந்திரவாதிகள் ஒரு முடிவு கூட அசையல. சும்மா அப்படி வாசி சொல்ல அம்மணி தான் வாசிங்க. அமைதியா இருக்காங்க மக்கள். நம்ம இப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம இப்படி இருக்கக்கூடாதுங்க. நம்ம பராக்கிரமசாலி அனுப்பணும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். ஆமென். ஒரு தேவனுடைய வல்லமை சுமக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ரெய்னாட் போங்க அந்த மேடைக்கு அந்த டங்கர் மைக்கேதான் பண்ணாரு. அப்படி பார்த்தா ரெய்னாட் போங்க the holy spirit fire அப்படினாரு. 7 பேர் சட்டங்க கோழியை அறுத்து அப்படி தூக்கி போட்டு சடக்கடன்னு விழுந்தான். வாலன்ஸ் எல்லாம் வீட்டுக்கணும். கூட்டம் முடிஞ்ச பிறகு அவங்ககிட்ட கேட்டாங்க, நீங்க யாரு? எந்த பாஸ்டர்னா? பாஸ்டர்ஸ் இல்ல, ஆப்பிரிக்கா கண்டத்தை நடுங்க வைக்கிற 7 மந்திரவாதிகள். இவருடைய வாதம் பிடிச்சு முடக்குவாதம் பண்ணி இவர் கீழே வைக்கணும்னு நினைச்சு வந்தோம். 10 நாட்கள் விரதம் இருந்து இங்க வந்தோம். இவங்கெல்லாம் பாடினாங்க. ஒண்ணு எங்களுக்கு அசைவில்லை.
இந்த மனுஷன் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது எங்களுக்குள்ள இருந்த அந்த அசுத்த ஆவி வல்லமை எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அதுதான் பராக்கிரமசாலி. ஒரு விசுவாசி பராக்கிரமசாலி விசுவாசியாக இருக்கணும். சபை பராக்கிரமம் உள்ள சபையாக இருக்கணும். கர்த்தர் இந்த காலத்தில் இந்த 20ஆம் நூற்றாண்டில் எதிர்பார்ப்பது 10ஓடு 11வது சபையாக இருக்கல. இந்த சபையோட தனித்தனமான சபையாக இருக்கணும். ஒரு பயனை சுமக்கிற சபையாக இருக்கணும். இந்த சபைக்குள் அநேக தேவ பிள்ளைகள் வல்லமையோடு கூட எழுப்பணும். கழுகு போல வேலை உள்ளவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கிறது வேலை வேணும். பட்டணத்தை அசைக்க வேலை வேணும். ஏற்கனவே சத்துருவின் ராஜ்யங்களுக்கு சவால் விடுகிற தேவ சபை வேணும். நீங்க வேலை இல்லைங்க, தூங்கி தூங்கி கிடக்கும். ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு சபைகள்கிட்ட. சபை ஏதோ ஒன்று அழுத்தி கொண்டு இருக்குது. என் நம்பிக்கையெல்லாம் இளைய தலைமுறை கர்த்தருக்காக வேகம் உள்ள சபை மக்கள் எழும்ப வேண்டும். கல்லுக்கு போல கல்லுக்கு பாய்ந்தீங்கன்னா மேல இருந்து 2000 அடி 3000 அடி மேல பறக்கும். கல்லுக்கு கீழே ஒரு கோடி கொஞ்சம் பார்த்து வேகமாக தெரியும். உங்களுக்கு 600 கிலோமீட்டர் 1000 ஸ்பீடு வரும். நம்ம நேரம் முட்டிச்சு வச்சுங்களேன், இந்த பக்கம் முட்டி அந்த பக்கம் போயிடும். அவ்வளோ நிலத்துல வரும் வேகம். சபை வேகமா இருக்கணும். அவன் வேகமா செயல்படுறான், ரொம்ப பயங்கரமா செயல்படுறான். சபையை ஒடுக்கணும், விசுவாசிகள் அழிக்கணும், ஊழியர்களை கலவீனப்படுத்தணும். வேகமா இருக்கும். சபை தூங்குது, சபை எழுப்பணும். ஜெபிக்கணும். எனக்கு ஒரு வேகமுள்ள ஆவியை தான் காட்டுவேன். இரண்டாவது தாவீது புலம்புறது காரணம் சவுல் யோனத்தானும் சிங்கத்தை போல வெள்ளனுள்ளவங்க. சபை வெள்ளத்தோடு கூட எழும்பணும். உங்களுக்கு தெரியுமா, சபையால மட்டும்தான் இந்த இந்திய தேசத்தை மாற்ற முடியும். எந்த அரசியல்வாதியோ எந்த அதிகாரியோ உலகத்தில் எவனாலும் இந்த வரப்போகிற சந்ததியை பாவத்தின் அடிமைத்திலிருந்து மாற்றவே முடியாது. வரக்கூடிய சந்ததிகளை மாற்ற சக்தி அது சபைக்கு மட்டுமே இருக்குது. எங்கு பார்த்தாலும் பாவம், அசுத்தம், பைச்சாரம், ஏசித்தனம், கள்ள உறவுகள், குடும்ப பிரிவினைகள், போனுக்கு அடிமை. சின்ன பிள்ளைங்க பாருங்க, 1 வயசு பிள்ளை கூட போன்ல அழைக்குது. ஏன்? அவன் ரொம்ப வேகமா கிரியை செய்யறான். ஜனத்தை எப்படியாவது பாவத்தில் உண்டாக்கி நரகத்தில் தள்ளணும். சபை தூங்கிக்கிட்டு இருக்கணும். ஆவியானவர் சபையை பலப்படுத்த விரும்புகிறார். சபை சிங்கத்தை போல பலனுள்ளதா மாறணும். எழுப்பி செவிச்சு நாம் பெறணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விரும்புங்க. அதாசன் நமக்குள்ள வரணும். இந்த பலனுள்ளவனா மாத்திக்கமா. இந்த பலனுள்ளவனா மாத்தோம். நான் இருக்கிறது இப்படி இருக்கக்கூடாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி செபிச்ச மாதிரியே செபிக்கிறீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி செபிச்ச மாதிரியே செபிக்கிறீங்க. உங்க ஜெபம் தனிச்சு போயிட்ட, உங்க அர்ப்பணிப்பு தனிச்சு போயிட்ட, தேவனோட உள்ள உறவு கொஞ்சம் மந்தமாயிட்டமா? ஏன் நீங்க பலனை இழந்துட்டீங்க? ஏன் குடும்பத்துல சண்டை? ஏன் சத்துருவின் போராட்டம்? பலனை இழந்துட்டோம். சபை அவன் பலனை கூட்டிக்கிட்டே இருக்கான். மாந்திரிகம் போட்டுக்கிட்டே இருக்கலாம். யாவும் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அவனுடைய கடவுளுக்கு அவன் உயிர் விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். சபை இழக்கணும். தாவீது அதுதான் எழுதலாம். உடம்புறாங்க. ஐயோ, அழகு போல வேகம் உள்ளவனை இழந்துட்டோமே.
சிங்கத்தை போல பலனோட இறந்துட்டோமே. சபை இழந்திருக்கு என்ன தெரியுமா? கடவுளுடைய பலத்தை இழந்துட்டோம், கடவுளுடைய வல்லமை இழந்துட்டோம், கடவுளுடைய அற்புதத்தை இழந்துட்டோம். தேவனுடைய கிரியைகள் செய்கைகள் இல்லாமல் போயிட்டு சபைக்குள்ள வியாதிப்பட்டவன் சாவர சபைக்குள்ள. இடையில ஒரு பாலிமர் தேசில ஒரு செய்தி கேட்டேன், முட்டி முட்டி அழுத. அப்போ பாலிமர் செய்தியில நீங்க கூட பார்த்திருப்பீங்க, சாட்சி சொல்றான். திருச்சிக்கு ஒரு கோயிலுக்கு போனேன், 8 வருஷம் குழந்தை இல்லை, கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், கடவுள் எனக்கு ஒரு பெண் குழந்தையை தர அப்படின்னா. அவன் அங்க போய் சாட்சி சொல்றான், நம்ம இங்க வந்து சாட்சி சொல்றான். அதில் சாட்சி தேவன் ஒரு புதிய ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரோடு கூட தேவன் சபைக்குள்ளே உலாவ வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் சபைக்குள்ள நடக்கணும். குழந்தை கிடைக்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்கிற உடவர்கள் நடக்கணும், சப்பாண்டிகள் ஓடணும், குஷ்ட ரோகிகள் சுகமாக்கணும், மாந்திரிக சக்திகள் அழிக்கப்படணும். இந்த சபை இந்த இடத்துல இருக்கிறதுனால உடம்புலத்தில் இருக்கிற அத்தனை பேய்களும் அவைகள் எல்லையை விட்டு வெளியேறணும். அதுதான் சபை. இந்த காலத்தில் இப்படித்தான் சபைகள் எழும்ப வேண்டும். உள்ள ஒரு மந்திரவாதி வந்த சொல்லணும், 5 கிலோமீட்டர் இந்த பக்கம் இந்த ஊருக்குள்ள வர முடியாது, வேற ரூட் இருக்குது அப்படின்னு கேட்கணும். என்ன? அந்த மெயின் ரோட்ல ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சுக்கு மேல ஒரு அக்கினி இருக்குது. அந்த அக்கினி என்னை பருவம் கொண்டாது. நான் அந்த இடத்தை கிராஸ் பண்ணேன் என்றால் அந்த அக்கினி சுற்றி விடும். அதுதான் பராக்கிரமசாலி, அதுதான் வேதமுள்ள சபை. சபை இளமணும், சபை இளமணும், சபை இளமணும். நம்ம தூங்கிட்டு இருக்கிறது பாருங்க. வாலிபர்களை சம்பாதிக்க என்னென்ன செய்யலாம். நம்ம வாலிபர்களை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறோம். வாலிபர்கள் எழும்பணும், சபைக்குள்ள எலியாக்கள் எழும்பணும், எலிசாக்கள் எழும்பணும். ஆதி திருச்சபைகள் பயந்தார்கள். சபையில் அதுதான் தாவீதுக்கு அந்த பாரம் இருந்துச்சுங்க மனசுக்குள்ள. அதனாலதான் கடவுள் தெய்வன் தாவீதை உயர்த்ததுக்கு காரணம் அவனுடைய இருதயம். தேவ ராஜ்யத்தை பற்றியே இருந்துச்சு, தேவனுடைய ஸ்தானத்தை பற்றி இருந்துச்சு. நமக்கெல்லாம் என்ன தெரியுமா? உலகத்தை பத்தி ஆசை. வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், சம்பாதிக்கணும், கார் வாங்கணும். நான் சொல்றேன், நீ பலசாலியா கத்தருக்காய் வேண்டுமா? இதெல்லாம் நீ கேட்காமலே உன் கூட வரும், உன்னை தேடி வரும். தேவனுக்காக எழுதிப்பா. தாவீதுடைய புலம்பல் எழுதுறான். இழந்துட்டோம். ஒரு ஜீவானந்த ஐயாவை இழந்துட்டீங்க தெரியுமா? ஜீவானந்த ஐயா மாகா பெரிய ஜப வீரர். டிஜே ஐயாவை இழந்துட்டோம். யார் இழந்துவா? ஒரு சேம் சமுத்திரம் இழந்துட்டோம். யார் அந்த இடத்தை நடப்பதற்கு கத்த தேடிக் கொண்டு இருக்கிறார். ஒரு ஜப வீரர் எழும்ப வேண்டும், ஒரு ஜப வீராங்கனை எழும்ப வேண்டும். எந்த சபை எழும்புகிற சபையோடு கூட கத்தரோடு ஒருங்கிணைக்க பண்ணி வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். தாவீது இருதயம், அந்த இருதயத்தை பார்த்து அவனுக்கு நிறைய கொடுத்த வச்சுக்குவா. என்னோட குணமானம் சொல்லி நான் கரெக்டாக முடிக்கிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். வாசி அங்கே ஒருத்தன் பழம்பரம் பாருங்க. எலியா அவருக்கு பிரேதமாக நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி 1ஆம் அதிகாரம் 12வது வசனமா? அதற்கு எலிசா கண்டு என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே
சின்ன தீர்க்கதரிசிட்ட போய் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறார். அவன்கிட்ட கேட்ட என்ன சொல்லிருக்கோம், ஃபர்ஸ்ட் எய்ட் 8 லட்ச ரூபா கடன் அடைக்கிறதுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யும். கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகிட்டு கல்யாணமே குழந்தை தரட்டும் இல்லை, ஒரு 15 வருஷம் வீடு வாடகை வீட்டில் இருந்துட்டு ஒரு புதிய வீடு தந்த சோத்திரம் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்குள்ள மக்கள் அர்த்தம் கேட்கிறாங்க. நானும் எங்கெங்கேயே போய் ஊழியம் பண்றேன். யாரும் ஒருத்தர் கூட வந்து பாஸ்டர் அந்த ரெட்டிப்பான அபிஷேகத்துக்கு ஜோம் பண்ணீங்களா யாரும் கேட்டது இல்லை. கேட்கலாம், அங்க வீடு இல்லை, அடுத்த நேரம் தூங்குறதுக்கு வழி இல்லை, உனக்கு என்ன வேணுமோ கேட்க, உனக்கு என்ன வேணுமோ கேட்க, என்னன்னு கேட்டதுனால அந்த நேரத்தில் எலிசாக்கு கல்யாணம் ஆச்சாரன்னு கூட தெரியல. கல்யாணம் ஒரு பொண்ணு அழகான பொண்ணு தாங்க ஒரு கேட்டுக்கலாம், ஒண்ணு கேட்கலங்க, ஒன்னே ஒண்ணு கேட்கலாம், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரங்கள் ரெட்டிப்பாடுகளை நான் கவனிக்கலாம். ஆவியின் வரங்களுக்காக சபையை ஆயத்தப்படணும், தம்பியை ஆயத்தப்படணும், யாருக்கு ஆயத்தப்படணும், குடும்பம் எனக்கு அன்பான தாயை தகப்பனும். ஆவியின் வரங்கள் உனக்கு கிடைக்குமானால் ஒரு வாழ்க்கை சரித்திரமே மாறிடும். அற்புதத்துக்காக ஓட வேண்டாம், நீயே அற்புதமாய் மாறுவாய். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் இருந்தாங்க காட்பாடியில், அந்த நாகமாக படிப்பறிவே இல்லாதவங்க, ஏபிசிக்கு தெரியாது, ரொம்ப வயசானவங்க. அவங்கள்ட்ட ஒரு நாள் நான் மலேசியாவில் இருக்கும்போது என்கிட்ட ஒன்று சொன்னாங்க, உங்கள் தேசத்தில் இருக்கிற ஒரு தீர்க்க தரிசி இருக்காங்க மாஸ்டர், தெரியாது அவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க. மலேசியாவில் நேர திருவனந்தபுரம் டிக்கெட்டை கேன்சல் பண்ணி மெட்ராஸுக்கு போட்டு மெட்ராஸில் காப்பாடுறதுக்கு காட்பாடிக்கு போய் அந்த அம்மாவை பார்க்க போனேன். ஒரு பெரிய அன்பான வீட்டில் இருந்தவங்க. இதில் அவர் போய் கையெழுத்து கும்பிட்டோமா, இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன். தம்பி 23 வயசா இருக்கும்போது கணவர் இறந்துட்டாரு, படிப்பறிவு கிடையாது, 3 பொம்பளை பிள்ளைங்க ஒரு பையன். குப்பைகளை பொறுக்கி தான் நான் வாழ்க்கை ஆரம்பிச்சேன். குப்பைகளை பொறுக்கி வித்து தான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தேன். ஒரு நாள் உங்களை மாதிரி ஒரு போதுகள் வருகிற ஒரு நல்ல செய்தி கூட்டத்துக்கு நான் போனேன். அங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு பிறகு அந்த ஆலயத்திலேயே இருந்தேன். அங்கே பிரசங்கிக்கப்படுகிற பிரசங்கத்தை கேட்டேன், காதுல ஏற்றுக்கொண்டேன். பைபிள் படிக்க தெரியாத தம்பி, ஆனால் படிக்க கற்றுக்கிட்டேன். எலியா, எலிசா, பேதுரு, பவுலெல்லாம் கொஞ்சமாக படித்து என் உள்ளத்தில் எனக்கும் இப்படிப்பட்ட கிருபையை வரங்களை தாரமானவரை ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் அந்த பரிசுத்த ஆவியானவர் வேலை இறங்கினார். எனக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி ஆவியை வைத்தாரு. அப்படி அமெரிக்காவில் வந்து வாராங்க, நியூசிலாந்து வந்து வராங்க, இந்த ஏழையை தேடி உலகத்தின் பல பகுதியில் என் வீட்டை தேடி வராங்கப்பா. அதில் வந்து உயர்வு நம்ம அற்பம் கடனுக்காக கடவுளை விட்டுட்டு போயிட்டோமே. எங்கம்மா ஞாயிற்றுக்கிழமைக்கான கல்யாண வீடு, எங்க ஞாயிற்றுக்கிழமைக்கான பாதுகாப்பு வீடு, ஒருத்தர் அது இல்லைங்க, ஒருத்தர் புலம்புறான். இஸ்ரவேலுக்கு ராணுவ வீரனாய், குதிரை வீரனாய், ரதமாக இருந்தவரே, ரெட்டிப்பான வரங்கப்பா, வரங்க வல்லமைங்க. நீங்க நம்புறீங்களா? இந்த காலத்தில் இந்த தமிழ்நாட்டுக்கு தேசத்துக்கு தேவை கடவுளுடைய வல்லமை தேவை, கடவுள் வல்லமை தேவை. நிறைய சபைகள் வந்துட்டுங்க, சபைகளுக்கு பஞ்சம் இல்லை. என்ன மாதிரி பாஸ்டர்களுக்கு பஞ்சம் இல்லை. தெருக்கு சபாத்திரம், வீட்டுக்கு பாஸ்டர் வந்துருவாங்க. ஆனா வல்லமை உள்ள ஊழியர் தேவை, வல்லமை உள்ள சபைகள் தேவை, வல்லமை உள்ள விசுவாசிகள் எழுப்புவது காலம் தேவை. இருதயத்தின் விருப்பம் புலம்பலாய், ஆண்டவரே எனக்கு உடைய வல்லமை தாரும்படி சொன்னார். இந்த மத்தியான நேரத்தில் கம்மியல் பருவத்தில் இறங்கி அந்த தெய்வனுடைய அக்கினி வந்தது. இந்த சபைக்குள்ள இறங்கி தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் முற்றுகிற கர்த்தர் உன்னை நிரப்பி 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 உன்னை இந்த தேசத்துக்கு உலகத்துக்கு வெளிச்சமாய் வைப்பார். சத்தியம்
சத்தியன உன் இருதயம் புலம்பட்டு, உன் இருதயம் தேடட்டு, உன் இருதயம் வாஞ்சிக்கிட்டு அவங்க கை வைத்து அவங்கன்னு சொல்லுங்க. கடவுளை வல்லமைக்கு மேல ஒரு தாகம் வரட்டு சபைக்குள்ள. இந்த சபையை எடுத்து வல்லமையா பயன்படுத்திட்டோமா? இந்த சபைக்குள்ள பெரிய கூட்டம் வரட்டாண்டவர உணர்ச்சிப்பின் சத்தம், சபைக்குள்ள ஒரு உயிர் வீழ்ச்சி, ஒரு ஆனந்த தைல அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பெல்லாம் பாருங்க, 10 நிமிஷம் கூட்டிட்டு உடனே ஆச்சு பார்க்குறோம். எங்கள் சர்ச்சில் ஒரு ஐயா இருக்கார், உடனே ஆடுறாரு. டைம் ஆகிட்டா பாசிட்டிவ் பிடிக்கணுமா? நல்ல மட்டன் பிரியாணி சாப்பிடும்போது ஆச்சியாக பார்த்துட்டு சாப்பிடணும். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? கொண்டா கொண்டா கொண்டான்னு சாப்பிட்றல்ல. இது ஆவியான ஒரு வாழ்க்கையை மாற்றுகிற இடம், ஒரு சரித்திரத்தை மாற்றுகிற இடம், ஒரு தலைநிலத்தை மாற்றுகிற இடம், ஒரு சூழ்ச்சிகளை மாற்றுகிற இடம். உனக்கு மட்டுமல்ல, ஒன்னை கொண்டு உலகத்துக்கு ஒன்று உயர்த்தி காண்பித்து தான் ஜீவனுள்ள தேவன் என்பது உன்மூலமாய் வெளிப்படுத்துகிற இடம். இது சாதாரண இடம் இல்லை. உனக்குள்ள சபை மக்களுக்குள்ள ஒரு வாய்ச்சி, நான் எலும்பு ஆண்டுவனேன், எனக்கு நல்ல இறுதியத்தை தான் கொடுத்தோம். சபைக்காக ஓடி உழைங்க. நல்லா சின்ன வயசுல இருக்கும் போது சர்ச்சி பாஸ்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒட்டுவோம். நோட்டீஸ்லாம் நைட்டு பக்கத்தில் ஒட்டுவோம். பாஸ்டர் ஒரு டீ வாங்க பைசா தர மாட்டாரு. ஏன்னா பாஸ்டர் டீ வாங்க பைசா இல்லை. ஓடி உழைச்சோம், சர்ச்சிலேயே கிடந்தோம். பகலெல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க, நைட்டாக நான் சர்ச்சில் கிடப்போம். உட்காந்து அழுது கதறின ஒரு நாள், ஆண்டவர் என்னை கொண்டு ஏதாவது செய்ய நான் செஞ்சுருக்கேன். ஏதாவது ஒரு உள்ளங்கை வேகத்தாவது பார்த்து செத்து போயிடலாம். யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத யாருக்கும் சின்ன வயசுல தாயின் தவிர சொத்துக்காக கொலை பண்ணிட்டான். கன்னியாகுமரி பட்டணத்தில் அனாதையை சுத்திக்கிட்டு உலகெல்லாம் மறிகடிச்சு அனாத அனாத அனாத. யாருக்கும் உதவாத ஒரு மனுஷனாக அற்புதமாக நினைச்சாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேயே ரயில்வே ஸ்டேஷன் தூங்கி நான் பள்ளிப்படிப்பு முடித்தேன். உலகத்தில் எத்தனையோ சொந்தங்கள் இருக்கிறான், எத்தனையோ உறவுகள் இருக்கு. ஒன்று சொல்லட்டும் உங்களுக்கு, கடல் முழுசும் தண்ணீர் இருந்தால் கூட உன் தாகத்துக்கு அந்த தண்ணீர் உதவாது. உலகத்தில் 1000 உறவுகள் இருந்தால் கூட உன் கஷ்ட காலத்துக்கு எந்த மனுஷன் உதவி செய்ய மாட்டான். நினைச்சுக்கோ, இயேசு கிறிஸ்துங்கிற தெய்வம் மட்டும்தான் உனக்கு உதவி செய்யலாம். ஒரு நாள் கடவுள் என்னை தோற்றார், என்னை அபிஷேகம் பண்ணினார். அதே ஊரில் எந்த ஊரில் வைக்கப்பட்டோமோ, எந்த ஊரில் தடை உடைச்சோமோ, எதே ஊரில் என்ன அவமானத்தை சந்திச்சோமோ, அந்த பட்டணத்திலே கர்த்தர் என்னை கடைப்படுத்தி மேன்மைப்படுத்தி வைத்திருப்பாருண்டா. எனக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அவன் இருதயத்தை சுத்தம் வைத்து உள்ள ஒரு பாக்கியவார்கள் அவர்கள் என்னை தரிசிப்பார்கள். அவங்க கூட நான் இருப்பேன், அவங்க கூட நான் வாழுவேன், அவங்க கூடவே தான் இருப்பேன். தாவீதை விட்டு தேவன் விலகவே இல்லை, எலிசாவை விட்டு தேவன் விலகவே இல்லை. உங்களை விட்டு தேவன் விலக மாட்டான். உங்க இருதயத்தை இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்க. பாவங்களை ஒப்புக்கொடுங்க, செவிகளை ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. பரிசுத்தமா சிந்தையில பாவம், எண்ணத்துல பாவம், யாருக்குமே தெரியாத பாஸ்டர், அந்த ரங்கத்துல ஏதோ ஒரு பாவத்தில் அகப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் என்னை மன்னிக்குமா. இந்த மாதிரி என்னால ஜெபிக்க முடியல, இந்த மாதிரி என்னால உபாசிக்க முடியல, இந்த மாதிரி நான் ஆலயத்துக்கு வர்றதை கூட விட்டுட்டேன். ஏதோ வாரேன், ஆனா கடமைக்காக
வந்த மாதிரி இருக்குப்பா. மன்னிச்சிருக்க மறுபடி சிம்சன் ஒரு நாள் ஜெபம் பண்ணாங்க. வல்லமை, அபிஷேகம் எல்லாத்தையும் இழந்துட்டான் ஒரு மனுஷன். நீ சபைக்கு வந்துட்டு என் பாரெல்லாம் அதுதான், என் வழியெல்லாம் அதுதான். சபை எழும்பணும், மறுபடி சபை எழும்பணும். காஞ்சராங்கோடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் காஞ்சராங்கோடு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு பாஸ்டர் இருந்தாங்க, சாதி இயேசுதாசன், ஒரு யுத்த வீரன், பராக்கிரமசாலி. ஒரு ஜெபிச்ச அற்புதங்கள் நடக்கும். வல்லமையாக தேவ மனிதன். மருத்துவர்களால் கைவிடப்பட்டுட்டா சொல்லுவாங்க, அந்த காஞ்சராங்கோடுக்கு போங்க. ஐபிசி பாஸ்டர் இயேசுதாசன் போங்க, கிருபாசனம் போதுங்க. அவர் ஜெபம் அற்புதம் நடக்கும். இந்த கூடக்குளத்தை சுற்றிலும் இருக்கிற அநேக கிராமங்களுக்கு ஒரு செய்தி போகுது. இந்த ஆலயத்தில் வந்து ஜெபித்தா தீராத ஜாதிகளும் சேர்ந்து போகுது, தீராத பிரச்சனைகளும் சேர்ந்து போகுது. இங்கே தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், இங்கே தேவனுடைய வல்லமை இருக்கிறது என்பதற்கு சத்தியம். இந்த சந்தைகள் எல்லாம் தெரியப்பட வேண்டும். அதற்கு தேவை தேவனுடைய வல்லமை. ஒரு தடவை சாதி இயேசுதாசன் வள்ளியூர்ல இருந்து அப்படியே கன்னியாகுமரிக்கு பைக்கில் அப்படி போயிட்டு இருந்தாங்க. பயங்கரமான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு ஆலமரத்தில் போய் ஒதுங்கினாரு. அந்த ஆலமரத்தில் 32 வருஷம் ஒரு அசுத்த ஆகி கோயிலுக்கு போய் கும்பிடு அசுத்தாகி இருந்துச்சு. அது டக்குன்னு போய் கிளம்பி வந்து பூசாரிட்டு போச்சான். என்ன இந்த நைட்டு வந்து நிற்கிற? இல்லை ஒரு தாடி வச்ச மனுஷன் தீ புலம்பா வந்து நிற்கிறான், நான் போக முடியாது அப்படிச்சான். நான் கேட்டேன், எனக்கு கடவுள் தானே, நீ ஒரு மனுஷனுக்கு பயந்துட்டு வந்துட்டேன்னு என்ன அர்த்தம்? இல்லை அந்த தாடி உள்ள மனுஷன் தீயா இருக்கிறான். அந்த கேள்விகளுக்கு கூட என்னால் போக முடியல. சரி, நான் வாரை சொல்லுவதை ஐயா மலைக்கு ஒதுக்கிட்டு இருக்காரு. நான் கேட்டேன், நீ யாரியா? அவர் கிறிஸ்தவ மத போறேன். அன்னைக்கு போச்சு அந்த பிசாசு. இன்றைக்கு வர ஆலமரத்தில் சாமி ஆடவே இல்லை. அப்படிப்பட்ட அற்புதங்கள் நம்முடைய கூடங்குளம் பட்டணத்தில் நடக்கணும். சபை எழுதி ஜெபிக்கணும். நீ கைகளை உயர்த்தி ஜெபித்தா அற்புதம் நடக்க தெரியுமா உங்களுக்கு? மோசே கைகளை உயர்த்தி ஜெபித்த பொழுது இஸ்ரவேல் மக்கள் ஜெயிச்சு கொண்டே இருந்தாங்க. நம்ம கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது கிறிஸ்தவங்க ஜெயிச்சு கொண்டே இருக்கும், சபைகள் ஜெயிச்சு கொண்டே இருக்கும். கை வலிக்கும், வலிக்கு வர ஜெபிக்கணும், வலிச்சாலும் ஜெபிக்கணும். இந்த கையப்படி கையில் கட்டி ஒரு இடத்துல தொங்கு கொண்டு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இந்த தேசம் அறிவதற்கு கையை உயர்த்து ஆண்டவரே. வலிக்கிட்டுங்க கொஞ்ச நேரம் வலிக்கிட்டு, கொஞ்ச நாள் வலிக்கட்டும். உன்னை கர்த்தர் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற்றுவார். ஆகி பட்டணத்துக்கு நேராக ஜோசுவா கையில உயர்த்தினான். ஆகி பட்டணத்தை கர்த்தர் ஜோசுவா கையில கொடுத்தார். சத்தியம் இங்க செவிகளை கைகளை உயர்த்தி ஒவ்வொரு கிராமத்தின் பெயர்களை சொல்லி செபிக்க அந்த பட்டணத்துக்குள்ள கடவுளுடைய வல்லமை ஒரு திரவத்தை போல, ஒரு அக்கினியை போல, ஒரு தேவனுடைய பிரசன்னம் மூடி அந்த பட்டணத்திலிருந்தெல்லாம் சுத்திலும் இருக்கிற அநேக 1000 கிராமத்தின் மக்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து ஆலயத்தில் கர்த்தர் மகிமைப்படுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவை நம்முடைய இருதயம் சுத்தமான இருதயம் இருக்கணும், நல்மனச்சாட்சியோடு இருக்கணும், தேவன் விரும்புகிற இருதயமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், இருதயத்தை ஏற்றவன் இந்த மனுஷன் ஏன் இருதயத்தை கேட்டவன். உங்களை என்னை பார்த்து சொல்லலாம், ஆண்டவர் இதயத்துக்கு ஏற்ற மகள், இதயத்துக்கு ஏற்ற மகள், இதயத்துக்கு ஏற்ற குடும்பம். ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா. இதயத்துக்கு ஏற்ற இது சித்தமானது எல்லாமே செய்வான். எதை நினைக்கிறேன்னு அவன் செய்வான். அப்படிப்பட்ட சபைகளுக்கு மாற வேண்டாம். உலகத்தில் கர்த்தருடைய எழுப்புதலுக்காக, பட்டணத்தின் உயிர்மீழ்ச்சிகளுக்காக இங்கிருந்து அநேகரை கர்த்தர் எழுப்புவாராக. அநேக வாலிபர்களை கர்த்தர் எழுப்புவாராக. ஜெபிக்கிற ஜெப தாய்மார்களை கர்த்தர் எழுப்புவாராக. ஜெபிக்கிற பெண்களை ஆண்களை கர்த்தர் எழுப்புவாராக. வாலிபர்களை கர்த்தர் எழுப்புவாராக.
7 நிமிடம் ஜெபிப்போம். ஒரு 5 நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். தூய ஆவியானுடைய அக்கினி இடத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நுகங்கள் முறிக்கப்பட போகிறது, கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. தேவனுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினால் இறங்கி கிரியை செய்ய போகிறோம். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி இந்த கண்மலையானவரை என்னை காக்கும் தெய்வம் இது, மகிமை வல்லமை மாட்சிமை நிறைந்தவரை ஒரு 2 சரணங்களை பாட போகிறோம். தாகத்தோடு இருக்கிற உண்மையில கர்த்தருடைய அக்கினி வெளிப்படுவதாக, நுகங்கள் முறிக்கப்படுவதாக. பாரம்பரியமான கட்டுகள், இரத்த தலைமுறை, இரத்த சம்பந்தமான உறவுகள், பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் இப்பொழுது அறுக்கப்பட்டு போவதாக. தலைமுறை தலைமுறையாக, குடும்பம் குடும்பமாக தீராத சில பிரச்சனைகள், ஓ ஹல்லேலூயா, இன்னைக்கு இடம் விட்டு இடம் மாறி போவதா, அதனுடைய உறவுகள் துண்டிக்கப்பட்டு போவதா. ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் எல்லா வலுசற்பத்தின் ஆவிகள், எல்லா வலுசற்ப ஆவிகளுடைய கிரியைகள் இந்த காலை நேரத்தில் அழிக்கப்படுவதா. இயேசுவின் நாமத்தினால் ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை
சக்திகள், பில்லிஸ்துடைய வல்லமைகள், தீராத வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் right now, every bondage is out in the mighty name of Jesus today. Every sickness is out in the mighty name of Jesus today. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வியாதிகள் சவிக்கமாகட்டும், வியாதிகள் சவிக்கமாகட்டும், வியாதிகள் சவிக்கமாகட்டும், கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுத்தாண்டு, ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுத்த. தாவீதை போல ஒரு இருதயம், எலிசாவை போல ஒரு தாகம். ஆண்டவரே, என்னை உடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க. உடைய வல்லமை எனக்கு தேவை. ஆண்டவரே, உடைய வல்லமை எனக்கு தேவை. எத்தனை பேர் விரும்புறீங்க? எனக்கு உடைய வல்லமை தேவை. எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குமண்ணா, அது எனக்கு ஒரு ஆழ்மை. எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குமண்ணா, அது உங்களுடைய வல்லமை எனக்கு வேணும், ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றவங்க விரும்புறவங்க மட்டும் என் முன்னாடி வரையும் நான் உங்களுக்கு அச்சடிக்க போகிறேன். ஒரு கைமாறுதல் உங்களுக்கு உண்டா? வரங்கள் உங்க மேல கடத்தப்படும், வல்லமைகள் கடத்தப்படும். என்னை உயர்த்தினது, என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினது அது கர்த்தருடைய அபிஷேகம், அது கர்த்தருடைய வார்த்தை. உங்களுக்கு தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய அபிஷேகமும் உங்களுக்கு தேவையல்ல. நீ முன்னாடி வந்து நின்று உங்களுக்கு அச்சடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவருடைய நாகத்தோடு விருப்பத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்த நிரப்பும்படி ஜெபிக்கிறேன், நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். இங்கிருந்து ஜெப வீரர்கள் எழும்பட்டும், எழுப்புதல் வீரர்கள் எழும்பட்டும், தாகமுள்ள தாய்மார்கள் எழும்பட்டும், தாகமுள்ள சகோதரர்கள் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் உடைய வார்த்தைக்கு நிறைவேற்றுகிற ஒரு வேகமுள்ள, ஒரு பலனுள்ள ஒரு இளைய சமுதாய மக்கள், ஒரு இளைய சந்ததி இந்த ஆலயத்துக்குள்ளது எழும்பட்டும். எழும்ப பண்ணுவீர்கள், எழும்ப பண்ணுவீர்கள், எழும்ப பண்ணுவீர்கள். ஆசீர்வதிக்க சொல்ல இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஆள் சபை ஆளாளர் எடுத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். புரிந்த பிள்ளைகள் ஆசிரியர் எழுப்பி பேராசிரியர் வைத்தார். எங்களை இருதயம் ஒரு பிரியமானது செய்ய எங்களுக்கு போதித்தரும். இயேசுவே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை செய்தி கொடுத்த உங்களுடைய மகளை ஆசீர்வதி, உங்களுடைய ஊழியர்களை ஆசீர்வதி. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை தொட்டு ஆசீர்வதி பலப்படுத்த மகப்பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். வயமை கலத்தில் நேசு ராஜா கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, துதி கனமே கிமயோமகே போரில்லாகுமே போரில்லாகுமே துதி கனமே கிமயோமகே ஓநீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மிக ஸ்தோத்திரம் 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 நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையோமகே ஓயில்லாகுமே ஓயில்லாகுமே. துதி கனமகிமையோமகே ஓநீரே ராஜாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.